எங்களை கொஞ்சம் ஆளை விடுங்க. அதே இங்கே சிக்கலாகுது. மற்ற ஸ்டேட் மாதிரி கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னா இவனுங்களே விஷம் வச்சு சீமானை கொண்டாலும் கொண்டு சார் சீமானந்தனின் தமிழனே ஆள வேண்டும் என்ற கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி கொடுக்குமா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குங்க அண்ணா. ஸ்ட்ரெயிட்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாண்ணா. அண்ணா, நம்ம சீமான் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் வந்து எதிரிகள், அரசியல் எதிரிகள் அப்படின்னு வந்து எல்லா மேடையிலையுமே வந்து குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஆனால் பாலிடிக்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 கொள்கை விஷயமா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். கொள்கை விஷயமா இருக்கும், எதுவாக இருக்கலாம். அது ஏன் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேயும் காங்கிரஸும் எதிரிகள் ஆனால் ஒன்றா இருக்காங்கன்னு ஏன் அதையே முன்வைக்கிறாங்க? என்னென்ன காரணம்? அது காங்கிரஸ் எதிரிங்கிறாரு. என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சீமான் சொத்துக்களை ஜப்தி பண்ணிட்டாங்களா, இல்லை ரைடு விட்டாங்களா, என்ன பண்ணாங்க? இப்போ திமுக இருக்குது. திமுக இப்போ ஒன்றா யாரையோ யூஸ் பண்ணி சீமான் மீது அவதூறை பரப்பலாம். முன்னாடி சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையே. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கருணாநிதி அவர்களோடு கொஞ்சம் நெருக்கமாக இருந்தவர் தான் செந்தமன் சீமான். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஏன் நம்ம வந்து காங்கிரஸையும் திமுகவும் எதிர்க்கணும்? ஏன்னா என் இனம் அழியப்படுகிற போது, என் இனம் அழிக்கப்படுகிற போது அந்த இன அழிப்புக்கு துணை போனவர்கள் இருவர். இலங்கை இராணுவ தளபதி சொன்ன பொன்சேகோ, இந்த போரை நாங்கள் நடத்தவில்லை, இந்த போரை இந்தியா தான் நடத்தியது அப்படின்னு சொன்னான். அப்போது நான் தமிழருக்கான தலைவர், தமிழத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, மேதகு பிரபாகரன் என்னுடைய அரசியல் தலைவர், என்னுடைய அரசியல் வழிகாட்டின்னு சொல்லிட்டு, பிரபாகரனை அழிக்க நினைத்த, பிரபாகரன் அந்த பெரும் கூட்டத்தை அழித்த அந்த அழுத்த கும்பலோடு மற்றவங்க நிற்கிற மாதிரி சீமானன் நின்னார்னா இப்படி சொல்கிறேன். மற்றவர்கள்னா குறிப்பாக இன்னைக்கு தமிழ் தேச அரசியலை பேசுகிற திருமாவளவன் போன்றோர் காங்கிரஸோடும் திமுகவோடும் நிற்பது போல அண்ணன் சீமானம் நின்னா அவர் மற்றொன்று. தமிழ்நாட்டில் ஒரு 10 கட்சி இது, 11 அந்த டைரக்டர் ஒருத்தன் தானே பார்த்தால் யாருப்பா? சீமானா? அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்காராம்பா 11 அப்படி வந்துடும். ஆனால் சீமானவர்கள் இதற்கெல்லாம் ஒரு மாற்று. இன அழிப்புக்கு துணை போன இந்த கும்பலோடு எப்படி இவங்க இல்லை நல்லவங்க, தமிழர்களை இவங்க வாழ வைப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் சீமான் அவர்கள் மீது வந்து மீண்டும் வழக்குகள், தொடர்ந்து வழக்குகள். இது என்ன சார், அவரை கார்னர் பண்ணுறாங்களா? அரசியல் காழ்ப்புணர்வு தான் இதுக்கு காரணமா? மற்ற கட்சி நடத்த இல்லை போடுங்க. இப்போ வழக்கு போடுறது ஒருத்தர் கைது பண்ணுறதுக்கு தானே. பண்ணுங்க, கைது பண்ணுங்க பார்ப்போம். இப்போ சீமான் ஐயோ நான் ஜெயிலுக்கு போக மாட்டேங்க, ஐயோ சாமி என்னால் போய் ஒரு நாள் ஜெயிலில் இருக்க முடியாது நான் சொல்ல போகிறாரு. ஏற்கனவே சிறையில் இருந்தவர் தானே, பிடிச்சி போடுங்க. அது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ தொடர்ந்து ஏன் வழக்குகள் மேலே வந்து ஏன் போட்டுகிட்டே இருக்காங்க சார்? என்ன காரணம் சார்? இல்லை அடங்க மறக்க மாட்டுறாருல, அத்து மீறுறாருல. உண்மையில் இல்லை தமிழர்கள் அடங்காதவன் செந்தமன் சீமான் தானே. அதால் இப்போ பாருங்கள், கல் தடைன்னா என்ன ஆயிரு தடன்ட்டா எங்கூட்டு தோட்டத்தில் இருக்கிற கல்லை நாங்கள் இறக்க போகிறோம் அப்படின்னு போய் கல் இறக்கும் போராட்டத்தை செய்கிறார். அப்படின்னா நான் இன்றைக்கி கல் போதை இல்லையான்றதை தாண்டி எல்லா ஊர்லேயும் கல் இருக்குது. சொல்கிறீங்கள, பக்கத்து ஸ்டேட்டு வந்து நம்ம ஏன் வந்து மதுவிலக்கு இல்லைன்னா சுற்றி நெருப்பு போது கற்பூரத்தை வைக்க முடியுமா அப்படிலாம் கேட்டிங்கல்ல. சரி, சுற்றி நெருப்பு எரியுது, அதில் சாராயம் எரியுது, கல் எரியுது, பிராந்தி எரியுது. இங்கே மட்டும் ஏன் நீங்கள் பிராந்தி கடைகள் மட்டும் திறக்கிறீங்க, சாராய கடை தருங்க? குடிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு 1,24,00,000 பேர் குடிக்கிறான். 1 கோடின்னு வைங்க, 1 கோடி பேர் குடிக்கிறான். அவன் குண்டியில் இருக்கிற கோமணத்தை அவுக்காத, மேலே இருக்கிற பாக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்து அவன் கல்லை குடிச்சிட்டு போட்டுன்றது தான் இங்கே வாதம்.
நாம் யாரும் வந்து வந்து போதைக்கு எல்லாரும் வந்து எதிரானவங்க தாங்க. ஆனால் கல் வந்து பாரம்பரியமாக இருக்கிறது. இப்போ எங்கள் ஊருக்கு பக்கம்லாம் போனோம்னா இப்போ சாதாரணமாக கல் வைக்க தான் செய்யுது. இப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் குழந்தைலாம் கூட சாப்பிடுங்க. எங்கள் தங்கச்சி பசங்க அதுங்க இதுங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கிளாஸு. அப்போது ஒரு தாய் அது போதை, அது உடம்புக்கு தீங்கானது அப்படின்னா குழந்தை கொடுப்பாளா? வயசு 80-90 வயசுலேருந்து ஒரு 7-8 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்கல்ல, சும்மா ஒரு கிளாஸ். அப்போது அது வந்து ஒரு இயற்கை பானம் தானே. சுண்ணாம்பு போட்டால் பதனி, சுண்ணாம்பு போடலாம், கல் ஒரு இயற்கையாக ஒன்று தருது. நீங்கள் அது வந்து போதை வசுன்னு ஒன்றா நெருப்பீங்க. அதில் ஆல்கஹால் வந்து கம்மி தானே. சும்மா ஒரு கிறுக்குன்னு இருக்க மாதிரி, எறும்பு கட்ச மாதிரி இருக்க மாதிரி, யானை மீச்சா மாதிரி இருக்க முடியாது. யானை மீச்சு பல பேர் சாக்கில் வந்து கிடக்குறாங்களா உன் சரகை குடிச்சிட்டு. சும்மா இப்படி வாங்கி இப்படி கலரை ஊற்றி பவுடரை ஊற்றி இந்த அப்படி கொடுத்துட்றீங்க. அது உடலுக்கு நல்லதுன்றீங்க. இல்லை அது பரவாயில்ல, அந்த போதை இருக்கட்டும் அப்படின்றீங்க. ஏன் இது இருக்கக்கூடாது சார்? இது வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் சார். ஒரு ஊரில் ஒரு 4 பேர் பணம் மரம் கல் ஏறான்னு வச்சுங்க, அவன் அதை எடுத்தாந்து நீ இன்னும் ஒரு சொசைட்டி மாதிரி வை. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் விற்கிற மாதிரி கல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக வைக்கக்கூடாது, கொண்டாந்து கவர்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லு. எப்படியாவது ஒன்று நடக்கட்டும். அட்லீஸ்ட் அவன் போய்ச்சி போவான்ல, கல் இறக்குறவன் அவன் தான் ஒரு விலை கொடுப்பான். நீ அதில் ஒரு லாபத்தை வச்சு நீ விற்றுட்டு போ. அங்கங்கே ஒரு 4 பேர் போய்ச்சிட்டு போட்டுமே. சார் சீமான் அண்ணனின் தமிழனே ஆள வேண்டும் என்ற கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி கொடுக்குமா ஏன் சார் தமிழக அரசியலில்? தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று அந்த காலத்தில் குரல் வந்தது. ஆனால் அது அடுத்த காலங்களில் அந்த குரல்கள் மறைக்கப்பட்டது. திட்டமிட்டு தமிழர் அல்லாதவர்களால் அந்த குரல் மறைக்கப்பட்டது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. சார் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தனாலே அரசு விழாவாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை சார். அப்போது நாங்கள் அதை வருடம் அது அந்த நினைவு நாளில் அரசு விழாவாக ஆக்கணும், அது பிறந்த நாளில் அரசு விழாவாக ஆக்கணும். ஏன்னா கட்டபொம்மும் பிறந்த நாள் அரசு விழாவாக நடத்துனீங்களே கவர்மெண்ட்டு, எங்கேருந்தோ வந்து இணையாது. நான் ஒரு தடவை திருநெல்வேலியில் தங்கியிருந்தேன். அப்போது அந்த நினைவிடத்துக்கு அப்படியே சாரசாரியாக இப்போ திமுக கரை வெட்டுக்கட்டுன்னு ஒரு பேட்ச் போவோம், ஒரு 1000 பேர் போவாங்க. அடுத்து தேமுதிக அவங்க திக பேட்ச் பேட்சா எங்கடா போகிறாங்கன்னா எல்லாம் கட்டபொம்மனுக்கு போகிறானோ. யாரா இவனுன்னா எல்லாம் அவாள் தான் வாள் அப்படின்னாங்க. என்னடா இப்படி பேட்ச் பேட்சாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வருடம் ஒரு போஸ்ட்டு அது இதுன்னு போட்டு போராட்டம்லாம் பண்ணியிருந்தோம் சார். அப்புறம் இது எப்படி தான் இது நம்ம பாட்டு கேட்டுனுங்கிறோம், ஒன்றும் கண்டுக்க மாட்டேறான்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் போட்டு இந்த மாதிரி கட்டபொம்மனுக்கு அரசு விழா கொண்டாடுற அரசு மண்ணின் மைந்தர் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தனாலே அரசு விழாவாக்க ஆக்கு. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னு ஒரு வாசகம். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே தமிழரை தாண்டி இங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்களா நாங்களாம் 45%, 50% அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதால் இந்த கோரிக்கை ஆரம்பத்தில் இருந்ததுங்க. இங்கே தமிழன் இவன் வந்து தமிழனாகவே உணரலைங்க, அதுதான் இவனுக்கு சிக்கல். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 36 லட்சம் பேர் தமிழனாக உணர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளிலிருந்து அந்த ஓட்டு தான் சீமானுக்கான ஓட்டு. திராவிடர்களை போல இங்கே வந்து நிறைய தமிழர்கள் இருக்காங்க சார். இந்த நேரத்தில் தான் சீமான் சொல்கிறாரு, எங்களுக்கு கொஞ்சம் ஆளை விடுங்க, எல்லாரும் வாழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் ஆளை விடுங்க. அதே எங்கள் சிக்கலாகுது. மற்ற ஸ்டேட் மாதிரி கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னா இவனுங்களே விஷம் வச்சு சீமானை கொண்டாலும் கொண்டு வரணும். சார் ரீசெண்டாக நடந்த அந்த கீழடி அறிக்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மறைக்க பார்க்குறாங்களா, என்ன நடக்குது சார்? ஆக்சுவலி அது வந்து தமிழர் நாகரிகம். 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தொல்பொருள் அந்த விஷயங்கள்லேருந்து தமிழன் வந்து இரும்பை கண்டுபிடித்தான் அப்படின்லாம் அதில் வருது. தமிழ் பேர் மற்ற நாகரிகத்தெல்லாம் இருக்குது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அது திராவிட நாகரிகம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. திராவிடம் என்ற பேர் இந்த கால்டுவெல்லுன்னு ஒருத்தன் கம்யூனிட்டி ஏதோ சொன்னார், போனார், வந்தார் அப்படின்னு வருது இல்லை. அப்போ ஏற்கனவே ஏன்பா தமிழர் நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிக்கல் கேள்வி இங்கே தமிழகத்தில் 1-2 பேரால் எழுப்பப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழனும் வந்து எழுப்பலை. அவனுக்கு கக்கூசில் என்ன ஆகுதுன்ற பிரச்சனையை தவிர கீழடியில் என்ன ஆகுதுன்ற பிரச்சனை இல்லை. இவனுக்கு நம்ம பிரச்சனை அதுதான்.
நீ ஏஞ்சமா போனோமா வந்தோமா எப்பா ஓகேப்பா போட்டோமா சரக்கு இறக்க போட்டோமா தூங்கணுமா என்ன டூப்ளிகேட் சரக்காக வைக்கிறான். ஒரு குவார்டர் குடிக்கிறோம் 2 மேலே ஒரு கட்டிங் போடுறோம். எறும்பு கட்ச மாதிரி கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்றது பிரச்சனை தான் தமிழனுக்கு தவிர வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை தமிழருக்கு இருப்பதா தெரியல. அதால் இப்போ கீழடி நீங்கள் ரோட்டுக்கு போங்களேன், அம்மா அந்த கீழடியில் நோண்டுறாங்களாமே அப்படின்னு கேட்கலாம். சும்மா கரை எடுத்து எதுக்கு யார் நோண்டுறானோ, அப்புறம் நோண்டா பிரச்சனை தானே வரும், அதுதான் சும்மாக்குது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவில் தான் சார் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக கூட இவங்க அது வந்து தமிழர் கலாச்சாரம் அப்படின்லாம் தமிழர் நாகரிகம் அப்படின்னு ஏதோ ஒரு 5-6 திராவிட குட்டிகள்லாம் ஏதோ கத்திங்க இருந்ததுங்க. அதை மறைக்க முற்பட்டதே முதல்ல நீங்கள் தான் சார். பிஜேபி திமுக இரண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வேறு வேறு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வைக்கிறவங்க. ஆனால் சீமான் அவர்கள் எப்படி காங்கிரஸையும் டிஎம்கே கனெக்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த 2 பேருமே கனெக்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அரசியலில் வந்து கொள்கை இல்லாத குன்றுகளுக்கு வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. அந்த வகையில் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்குது. நாளைக்கு காங்கிரஸ் வந்து இப்போ வேறு எங்கேயோ போயிடுது, பிஜேபி கூட திமுக சேராத, ஏற்கனவே சேர்ந்தவங்க தானே சார் இருந்தவங்க தான். நீங்கள் இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நற்சான்று கொடுத்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. கருணாநிதி சொன்னார், ஆர்எஸ்எஸ் கூட தீக்காம தான் சமூக சேவை செய்கிற இயக்கம் தான். அதால் நம்ம வந்து இதை வந்து உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், கொண்டு செல்லணும். பிஜேபி கூட தீண்டப்படாத கட்சி இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் பிஜேபி கூட வந்து கூட்டு வச்சிங்க அப்படின்னும் போது உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்போ வந்து வாஜ்பாய் இருந்தார், வாஜ்பாய் வந்து ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. சரி, இந்த விளக்கம் கொடுத்தீங்களா, அதுக்கு வாஜ்பாய் ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அதை எவனும் சொல்ல மாட்டான். நல்ல மரத்திலிருந்து தான் நல்ல காய்கள் நல்ல பழங்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம், நான் நல்லவன்னா என்னோடய பிஜேபியும் நல்ல கட்சி தானே அப்படின்னு அது சொன்னார். அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதால் இவர்களுக்கு தேவை ஏற்படுகிற போது இவர்கள் எந்த பக்கம் ஒன்றாலும் நிற்பாங்க. இவங்க மற்றொன்று தானே. ஸோ ஆனால் இவர் எல்லாரையுமே ஃப்ரேம் பண்ணும்போது நாங்கள் மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறாருன்னு தான் இந்த எல்லா கேள்விக்கான. சரி, சீமான் மட்டும் தான் தப்பு, அதாவதுங்க நாங்கள் மட்டும்தான் நல்ல கட்சி. ஏன்னா அப்பப்போ கேட்பார்ல சார், யார் கூட கூட நீ சொல்லு, யாருமா நல்லவன், யாரோட சேரலாம் நீ சொல்லு அப்படின்னுவாரு. முதலாக சீமான் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் பேசி கைதாகிறார். அப்போ நாங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டோம். எனக்கு அப்போது சீமான் அவ்வளோ பழக்கலாம் இல்லை, பட் அந்த அரசியலோடு ஒத்து போவதால் நான் அப்படி இருந்தேன். இப்போ சீமானை தூக்கில் போடு அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட், ஒரு 4 பிட்டு தமிழ்நாடு முழுக்க ஓட்டணும், சீமானை தூக்கில் போடு. என்னடா சீமானை தூக்கில் போடணும், எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். ஆமாம், நாங்கள் காசுக்கு எதனா ஓட்டை விற்றுக்கிட்டு பொழப்பு நடத்தினுக்கிறோம், எவனா எது பின்னாடி வந்தால் ஓடுவோம், வந்து எவனா எங்களுக்கு எதனா கொடுத்தா வாங்கி திம்போம். இந்த நேரத்தில் நாங்கள் எப்படியோ கிடக்குறோம், இந்த ஆள் வந்து தமிழர் உணர்வு கொள்ளு அது இதுன்னு சொல்கிறாரு, அதால் இந்த ஆள் இருந்தாருன்னா இது செட் ஆகாது, மாற்றிடுவார், தமிழனை மாற்றிடுவார், அதால் எங்களை மாற்றிடுவார், அதால் முதல்ல அந்த ஆள் தூக்கில் போடு அப்படின்ற வாசகம் அடங்கிய போஸ்டர். அது ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது எதுக்கு இந்த ஆளுக்கு குறுக்க ஓடி போய் அது நல்லது இது நல்லதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற போது இவங்களுக்குள்ள சார் இவங்க சொல்லுவாங்களே சார், கூட்டணி வேறு கொள்கை வேறு. கூட்டணிங்கிறது தேர்தலுக்கானது, கொள்கைங்கிறது வச்சுட்டு வந்துடும். அது ஏன்னா அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. அதால் கூட்டணி வேறு கொள்கை வேறு. அதால் இவர்கள் எந்த நேரத்திலும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சார். பல்வேறு விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.